ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீட்டிலேருந்து வீட்டை விட்டு வந்தாச்சு, ஸ்கூலை விட்டு வந்தாச்சு. வாங்க இப்போ பேக்கை போட்டுடலாம், ஷூவை கட்டிடலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த அவுட்ஃபிட்டை மாற்றிடலாமா? நாங்கள் இப்போ அவுட்ஃபிட்டை மாற்றிடலாம். அவுட்ஃபிட்டை மாற்றியாச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து என் ஹேரில் இருக்கிற கிளிப் தான் நம்ம போட்டுக்கலாம். கழட்டியாச்சு. என் மண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறலாமா? எனக்கு நிறைய ஹேர் ஃபால்ஸ், அதேமாதிரி முடியும் வளர மாட்டேங்குது. லைட்டாக வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது முடியெல்லாம் வந்து. கடவுளே, அதுக்கு எதுவும் மருந்தெல்லாம் கிடையாதா? கொஞ்சம் மருந்து தூக்கியாவது போடுங்களேன். அப்படிதான் எனக்கு கடவுள் கொடுத்தது. இது இப்போ என்ன இருக்கு? கடவுள் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? இதான் வாவ், கடவுள் தேங்க்யூ. இதுதான் வந்து என்வைஸோட நியூ கிளிட்டி ஆயில் ஷாம்பு. தெரியுதோ? வந்து என்ன பண்ணணும்னா, ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தலையை நல்லா இழுத்து விட்டு ஸ்ட்ரைட்டாக உச்சி எடுத்து விட்டுருணும். உச்சி எடுத்து விட்டுட்டு இது வந்து நல்லா கையில் இதாக அப்ளை ஊற்றணும். நல்லா ஜெல்லு மாதிரி வரும். இது என்ன பண்ணணும்னா, அதை எடுத்து உச்சியில் தேய்க்கணும். உச்சியில் தேய்ச்சதுக்கப்புறம் இதோட கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதோட தான் நம்ம வந்து இதை ஆட் பண்ணணும். லைட்டாக மட்டும் தான் வாட்டர் ஆட் பண்ணணும், ரொம்பலாம் வேண்டாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் சொன்னேன்ல, இது ஒரு ஷாம்பூன்னு. வந்து தலையில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம கையில் தண்ணி வச்சுக்கலாம், அது பிரச்சனை. தலையில் தண்ணி ஊற்றாமல் நல்லா ஜெல்லாக தேய்ச்சிக்கலாம். நல்லா உச்சிலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருணும். அது டெய்லி ரொட்டேட் பண்ணிது. அப்புறம் அதெல்லாம் எடுத்து நல்லா பின்னாலாம் தேய்க்கணும். ஏன்னா பின்னால் நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. இதோட நம்ம கிளிப்பு குத்திக்கணும். கிளிப்பு வந்து நான் குத்திக்கிறேன். நல்லா டைட்டாக கிளிப் குத்துங்க. அப்படி இல்லைன்னா நல்லா டைட்டாக பேண்டு போட்டுங்க. என் தலைக்கு பேண்ட் வரதுனால நான் கிளிப் குத்திருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து இது வந்து நம்ம ஹேரில் இருக்கிற எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி எடுத்துடணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம நல்லா வீக்காக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, தலையெல்லாம் நல்லா இதாகிடுச்சு. மண்டியை நல்லா அப்படி கோதி விட்டுக்கோங்க. நாங்கள் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிடலாமா? ஹேர் வாஷ் கொஞ்சம் கிடச்சிருச்சு. நல்லா இருக்குது ஹேரு. வாங்க தலையை நல்லா காய வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்